ஜாக் மிஷின் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் யாராவது ஜாக்ஸ் மிஷின் வாங்கியிருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து பேசிக் கூட தைக்க தெரியாது, எனக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதே தெரியாது, நார்மல் மிஷின் கூட நான் பண்ணதே இல்லை, ஆனால் வந்து ஜாக் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது எப்படின்னு தெரியாதனால நான் வாங்கலை அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாக் மிஷின் வாங்கிக்கிங்க. இதுலேயும் நாம் வந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னங்கிறது பார்க்குறோம். பேசிக் கிளாஸ் இன்றைக்கி. இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி இதில் ஸ்டிச் பண்ணு இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களே வந்து இந்த மாதிரி வந்து மிஷினை வந்து பெடலு, ஸ்டாண்டு எல்லாமே வந்து அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஸ்விட்சில் வந்து எல்லா ஸ்விட்ச்லேயுமே வந்து இந்த மிஷின் வந்து கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த பிளாக் பாயிண்ட் பெருசாக இருக்கும், ஸ்விட்சு சின்னதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அடாப்டர் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி அடாப்டர் வாங்கிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கிக்கலாம். டேரெக்டாக செருவு முடிஞ்சதுன்னா ஒன்று செருவலாம், இதுலேயும் செருவலாம். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அடாப்டர் போட்டு செருவிருக்கேன். சில ஸ்விட்ச் வந்து சின்னதாக இருக்கும், அதில் கம்பல்சரி அடாப்டர் போட்டால் தான் செருவ முடியும். இது பிளாக் பாயிண்ட் வந்து பெருசாக இருக்கும். இந்த பிளாக்கு இந்த இதுலேயே டேரெக்டாகவும் செருவலாம், ஆனால் வந்து இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்கிறதுக்காக நான் இதுக்கு அடாப்டர் போட்டிருக்கேன். அடாப்டர் போட்டு அடாப்டரில் செருவிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்விட்சை இங்கே ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்விட்சு இந்த மிஷினுடைய பேக் சைடில், ரைட் சைடில் வெயிட் பண்ணுங்கள், பேக்கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பி, கீழே வந்து சின்ன டேஷ். ஓகேங்களா? அப்போ கீழே டேஷ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தைக்கும்போது இந்த நீடில் வந்து உள்ளே இருக்கும். நிறுத்தும்போது தைச்சிட்டு நிறுத்தினோம்னா இந்த நீடில் வந்து உள்ளே இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். தைக்கிறதுக்கு கீழே வந்து பெடல் அழுத்தணும். பெடல் வந்து அழுத்தினோம்னா நிறுத்தினோம் அப்படின்னா அந்த நீடில் உள்ளே இருக்கும். இதிலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் பி மைனஸ் கொண்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இந்த இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, தைச்சி நிறுத்தினோம்னா உள்ளே நீடில் நிற்கிறதுனா இது கீழே இருக்கணும். இல்லை எனக்கு மேலே தான் நிற்கணும், நான் ஒவ்வொரு தடவைக்கும் தைச்சி நிறுத்தும் போது எனக்கு மேலே தான் வரணும் அப்படின்னா, இதை வந்து இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து கன்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மைனஸுங்கிறது வந்து மேலே போய்டும், பீக்கு மேலே போய்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி தைச்சிட்டு நிறுத்தினோம் அப்படின்னா மேலே நிற்கும். இப்போ மேலேயே நிற்கிது பாருங்கள், தைச்சிட்டு நிறுத்தினோம்னா மேலே நிற்கும் நீடில். ஓகேங்களா? இது இந்த பி மேலே மைனஸ் வரதும், கீழே இல்லைன்னா கீழே வரதும். அது கீழே வந்தால் நம்ம உள்ளே நீடில் நிற்கணும், மேலே வந்தால் மேலே நிற்கும். ஆனால் நமக்கு வந்து கீழேயே நிற்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம தைச்சிட்டு அந்த கார்னரில் திருப்புறோம், இதுக்கு எல்லாமே கீழே நின்னா தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கீழே இருக்க செட் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அது மாறும். ஓகேங்களா? நார்மலாக ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், இந்த ஸ்டிச்சஸ் வரும். எத்தனை ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதாவது எவ்வளோ ஸ்பீடு, ஓகேங்களா, எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறதான் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து வரும். இது வந்து நம்ம குறைக்கவோ நம்ம ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஏற்றவோ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்க இது கம்பல்சரி நம்ம குறைச்சிக்கணும். இப்போ வந்து 35, 36 இருந்தது. நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்னால் ஃபஸ்ட்டு இதை வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மிஷினை பற்றி கற்றுக்கிற வரைக்கும் இது கம்மியான ஸ்டிச்சில் வச்சு தைச்சிங்கன்னா நீங்கள் டேஞ்சர் ஆகாமல் நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் 8 ஸ்டிச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்படி காலை வந்து பெடலில் வச்சு அழுத்துகிறோம். அழுத்தும்போது எவ்வளோ அழுத்தினாலும் சரி நமக்கு வந்து இவ்வளோ தான் ஸ்பீடு போகும், இதுக்கு மேலே ஸ்பீடு வராது. ஓகேங்களா? இதை விட இன்னும் குறைக்கிறனாலும் நம்ம குறைக்கலாம் ஸ்டிச்சஸ்ஸு. இதே எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகலைங்க அப்படின்னா மினிமம் 5 ஸ்டிச். ஓகேங்களா? இதை ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணோம். நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் 5லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கற்றுக்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து என்ன பண்ணலான்னா ஸ்பீடு அதிகமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பிகினர்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் தையல் மிஷினில் உட்காடுறீங்க, ஃபஸ்ட்டு உட்காடுறீங்கன்னா நீங்கள் வந்து நூலை வந்து
போடாமல் தைச்சு பழகுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நூலை போடாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னா, நூல் வந்து மேலே இருக்க பாபின் கேஸ்லேயும் கீழே இருக்க பாபின் கேஸும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி கீழே பாபின் கேஸ் காட்டுறேன். இது இப்படி இழுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பாபின் கேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பாபின் கேஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கை வச்சிங்கன்னா ஒரு ராடு மாதிரி தெரியும். இங்கே நீங்கள் கை வைக்கும்போது கீழே வந்து கால் பெடல்லேருந்து எடுத்துடணும். தெரியாமல் அழுத்திட்டிங்கன்னா கையில் ஊசி ஏறிடும் உள்ள. ஸோ அதனால் இங்கேருந்து எடுக்கணும். கை வச்சு பார்க்கும்போது நீங்கள் கீழே காலை வந்து பெடல்லேருந்து எடுத்துடணும். ஸோ இந்த பாபின் கேஸு. சரிங்களா? இப்போ இந்த பாபின் கேஸுக்கு வந்து நான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தைக்கிறதுனால எடுத்துட்டேன். அதுதான் அங்கே உள்ள அடியில் இருக்கும். இதை நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இது எப்படி போடுறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். எடுக்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து அடியில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இந்த நாப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குங்க பார்த்தீங்களா, இதை தூக்கி இழுத்துட்டு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இது இழுத்துட்டு தான் போடணும். இதுக்குள்ளே நம்ம வந்து நூல் சுற்றின இது கேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம். ஆனால் இப்போ நம்ம இது நூல் போட்டு தைக்கல. இப்போ ஜஸ்ட்டு நம்ம எப்படி ரன் பண்ணுறோங்கிறத மட்டும் கற்றுக்க போகிறோம். இந்த பாபின் கேஸ் வேண்டாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நம்ம ரன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ரன் பண்ணோம்னா, நம்ம நூல் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு பேப்பரை வச்சுக்கிறோம். வச்சுட்டு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். இந்த ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். அதுக்கு இதை வந்து என்ன பண்ணலாம், கீழே இறக்கிட்டு இது பேப்பர் அடியில் வச்சுட்டு அது கீழே இறக்கிடுறோம். இறக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காலில் லைட்டாக அழுத்துறோம். ஓகேங்களா? மெதுவாக போகுது பாருங்கள். எவ்வளோ ஸ்லோவாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக. நம்ம ரொம்ப வேகமாக அழுத்தினோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா அவ்வளோதான், நம்ம 5 ஸ்பீடு தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாகவும் தைக்கலாம். அது தைச்சிட்டு இப்படி தைச்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு டெய்லியும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளாவது தைச்சு பாருங்கள். அப்போ தான் காலுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும். இப்படி ஸ்ட்ரைட் லைன் உங்களால் இது கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் அந்த ஸ்பீடை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்படி தைச்சு பழகணும். ஓகேங்களா? வந்துச்சுங்களா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், இதிலே வந்து நம்ம ஒரு மார்க்கரில் ஒரு ஸ்கொயரோ ரவுண்டோ இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு உங்களால் ஸ்பீடாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா இன்னும் கூட நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். உங்களால் அதுவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களால் தைக்க முடியுதுன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீடில் வந்து நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி தானே வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நீடில் வெளியில் வரணும். அப்போ வந்து நம்ம அங்கே போய் இதில் வீலை சுற்றக்கூடாது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய வீலை சுற்றக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனில் வந்து போட்டிருக்கு பாருங்கள், நீடில் உள்ளே இருக்கிறது மேலே இருக்கிறதுன்னு. ஓகேங்களா? இந்த பட்டனை அழுத்தினோம்னா நீடில் மேலே வந்துடும். ஓகேவா? இதை கன்னியூ அழுத்திருந்தோம்னா இதுவே ஸ்லோவாக தைக்கிற மாதிரி தைக்கும். ஒரு அழுத்து அழுத்தினோம்னா போதும், அதுவே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லிஃப்ட்டை வந்து இங்கே நம்ம இதுக்கு பின்னாடி போய் தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இங்கே போய் தூக்குங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்போ போய் தூக்கி துணி வைக்கும்போதும் இங்கே போய் நம்ம தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, காலில் ரைட் சைடில் ஒரு டிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, கால் வச்சுட்டு இதை ஜஸ்ட் இப்படி தள்ளணும் அப்படின்னாவே நமக்கு மேலே என்ன ஆகணும்னா இந்த ஃபுட்டு வந்து லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி தள்ளினோம்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து லிஃப்ட் ஆகும். அப்போதைக்கு நம்ம இது என்ன கிளாத்தோ பேப்பரோ வச்சுக்கலாம். தூக்கிட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக காலில் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம 2 கையிலையும் நேராக பிடிச்சிக்கிட்டே கரெக்டாக இந்த இடத்துல கார்னரில் வந்து நிற்கணும். ஓகேங்களா? ஓகே, நிற்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்க, ஒரு குத்து மட்டும்தான் வரணும் அப்படின்னா இதை அழுத்திட்டிங்கனாலும், இந்த பட்டன் அழுத்திட்டிங்கனாலும் நம்ம ஒரு குத்து வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது கரெக்டாக அந்த கார்னர் நிறுத்திட்டு இங்கே லைன் இங்கெல்லாம் போயிருக்கோம், அந்த லைன் மேலேயே போட ட்ரை பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்லா ப்ராக்டிஸ் வர்ற வரைக்கும் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நூல் போட்டு தைக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நூல் போட்டு தைச்சிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எடுத்தோடனே நூல் போட்டு தைக்கும்போது நீங்கள் வந்து தப்பாக நூல் அந்துவும் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படிங்கல இதெல்லாம் போய் மாட்டி உள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே மாறிடும். அப்புறம் மிஷினை வந்து லைப்ரரி சர்வீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டு நூலே இல்லாமல் வெறும் நூல் இல்லாமல் வெறும் மிஷினில் ஒரு பேப்பரை வச்சு உங்களால் என்னென்ன ஷேப்புக்கு வந்து தைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பழகிக்கிங்க. ஸ்பீடை குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸ்பீடை குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா திடீர்னு நீங்கள் ஸ்பீடை விட்டு கையில் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பீடை குறைச்சிக்குங்க. கையை ரொம்ப கிட்ட கொண்டு போய் இது பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அடியில் பாப்பின் கேஸ் ஏதாவது போடவோ கழட்டவோ செய்யும்போது கீழே இருக்கக்கூடிய இந்த பெடல்லேருந்து கால் எடுத்துருங்க. அப்போ கையில் வந்து ஊசி ஏறிடும். அது ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக பண்ணணும். இப்படி சர்க்கிளு, ஸ்கொயரு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஷேப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.